வேளாண்மை பண்ணலாம், நான் போய் சாகுபடியில் இறங்கலாம், அரசின் மீது நம்பிக்கை இருக்கு. நீரை ஒழுங்கா கொண்டு போய் சேர்த்திருக்கோம், இடுபொருட்களை ஒழுங்கா கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம், ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே பிரம்மாண்டமான கொள்முதல், அன்அச்சீவபிள் அண்ட் அன்இமேஜினபிள் growth அட்டைன் பண்ணியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மேம்படுத்தி இருக்கு. ஒரு மாதம் முன்கூட்டியே அந்த கொள்முதல் நிலையங்களை திறந்தது. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் கூடுதலா திறந்தோம். 800 மூட்டைங்கிறத 1000 1200 மூட்டையை அதிகப்படுத்தணும். திமுகவுக்கு எதிராக அவதூறு பரப்ப வேண்டும் என்கிற வயிற்றெரிச்சலில் கதறுவது போல எதிர்க்கட்சிகள். விவசாய பிரச்சனையில தொடர்பா திராவிட முன்னேற்ற கழக அரசு வேளாண் உற்பத்தியை, வேளாண் குடிமக்களை பாதிப்படைய வைத்து விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிமுக தரப்பிலிருந்தும் பாஜக தரப்பிலிருந்தும் வைக்கப்படுது. ஆனா உண்மை நிலைமை வேற. உதாரணமா சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஒட்டுமொத்தமாக உற்பத்தி அளவு பெரிய அளவுல, நெல் உற்பத்தியினுடைய அளவு பெரிய அளவுல உயர்ந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகள்ல 434 லட்சம் மெட்ரிக் டன் அவங்க உற்பத்தி பண்ணாங்க. இன்னைக்கு 4 ஆண்டுகள்ல 457 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி பண்ணிருக்கோம். இந்த உற்பத்தி உயர்வுக்கும் அரசுக்கும் என்ன பங்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். முதல்ல டெல்டாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா நிலத்திலையும் எப்போதும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஒரு போகம் பண்ணுவாங்க. ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் 2 போகம் பண்ணுவாங்க. இல்ல பணம் போனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் 3 போகம் அப்படிங்கிற ரிஸ்க்குள்ளேயே போவாங்க. அப்போ ஒரு விவசாயி நான் வேளாண்மை பண்ணலாம், நான் போய் சாகுபடியில் இறங்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுப்பதற்கு அரசின் மீது நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க போய் அதை நடவு நடுவாங்க, அதை அந்த ப்ராசஸ்க்குள்ளே இறங்குவாங்க. நட்டம் ஏற்படும் தெரிஞ்சா அதை செய்ய மாட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, திமுக அரசு வந்த பிறகு விவசாயிகள் அரசு மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. அந்த நம்பிக்கை அதிகரித்ததால தான் கூடுதலான ஏக்கர் சாகுபடி பண்றாங்க, கூடுதலான அளவு உற்பத்தி பண்றாங்க. அப்படி என்ன பண்ணுச்சு இந்த அரசு? முதல் விஷயம் என்ன பண்ணோம்னா, நீர்ப்பாசனத்தை கடைமடை வரைக்கும் உறுதி பண்ணணும். உதாரணத்துக்கு, கலைஞர் அவர்கள் ஆட்சியை விட்டுட்டு போகும் பொழுது மேட்டூர் ஏறக்குறைய 2011ஆம் ஆண்டு 80% மேல தண்ணி இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா 11 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, இந்த 80% நீர் இருக்கிறதுனால ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு பதிலா அதற்கு முன்பாகவே மேட்டூர் அணையை திறந்து விட்டார். உடனே டெல்டாவினுடைய அதிமுக காரர்கள்லாம் சேர்ந்து அந்த அம்மையாருக்கு பாராட்டு விழாலாம் நடத்தினாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அதற்கு பிந்தைய 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்தது அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான, அரிதான, நடக்கவே வாய்ப்பில்லாத கதைங்கிற அளவுக்கு பல ஆண்டு ஜூன் 12 தண்ணி திறக்கல. ஆனா திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்திருக்கிறது. ஒரு ஆண்டு மட்டும் அந்த டேட் மிஸ் ஆனிச்சு. ஆனா ஜூன் மாதத்திற்குள்ளாக அந்த நீர் திறக்கப்பட்டது. அப்ப முதல்ல நீர் திறப்புல ஒழுங்கா செயல்பட்டிருக்கோம். அடுத்தது அந்த நீர் கடைமடை வரைக்கும் போய் சேர்றத உறுதிப்படுத்தியிருக்கோம். அப்படி உறுதிப்படுத்தினதுனால தான் அதிமுக ஆட்சி காலத்தை விட இன்னைக்கு ஏறக்குறைய 12 லட்சம் ஏக்கர் வரைக்கும் ஆவரேஜா கூடுதலான சாகுபடி நடக்குது. அப்ப போன ஆட்சியில் தண்ணி போய் சேராத கிராமங்களுக்கு, தண்ணி போய் சேராத வயல்களுக்கெல்லாம் அந்த கடைநிலை பகுதி வரைக்கும் இன்னைக்கு தண்ணி போய் சேர்ந்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீர் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வச்சிருக்கோம், கால்வாய்களை சீரமைச்சு வச்சிருக்கிறோம், மராமத்து பணிகளை செஞ்சிருக்கிறோம், தூர்வாரி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப தண்ணி போய் சேர்ந்துருக்கு. இது நம்பர் 1. 2வது, வேளாண்மைக்கான இடுபொருட்கள், ஒரு வேளாண் கருவிகளா இருக்கட்டும், உரம் உள்ளிட்ட விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஈஸிலி அவைலபிளா கிடைக்கிற அளவுக்கு மாற்றி வச்சிருக்கிறோம், அல்லது அப்படி கிடைக்கிற அளவுக்கு ஒன்றிய அரசோடு போராடி அதை பெற்று வந்திருக்கிறோம். இந்த 2 வகையில இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. 3வது முக்கியமானது, ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஊக்கத்தொகைங்கிறது இருக்கு. 10 ஆண்டுகளாக ஊக்கத்தொகை உயர்த்தாத அரசு அதிமுக அரசு இன்னைக்கு 2450 ரூபா வரைக்கும் உயர்த்தி அந்த ஊக்கத்தொகையை கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு பேரிடர் நடக்குது, திடீர்னு நெல் அழுகி போயிடுது. அப்ப நான் என்ன பண்ணுவேங்கிற அச்சத்திலேயே பல விவசாயிகள் விவசாயம் பண்றது இல்லை. அதை போக்குவதற்காக ஏறக்குறைய 5300 கோடி ரூபாய் வரைக்கும் பயிர் காப்பீட்டை உறுதி செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது எல்லாத்தை விட முக்கியமானது, ஒரு விவசாயி தண்ணி இல்லைன்னா கூட பம்பு செட்டை போட்டு விவசாயம் பண்ணிடலான்னு அந்த நம்பிக்கை முதல்ல அவங்களுக்கு வரணும். அப்படி வரத்துக்கு அவர்களுக்கு இலவச மின்சாரம்ங்கிற திட்டம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக மாறுகிறது. இல்லைன்னா அவங்க கமர்ஷியல் யூனிட்டுக்கோ ஹவுஸ் ஹோல்ட் யூனிட்டுக்கோ பணம் கட்டி விவசாயம் பண்ணக்கூடிய வசதி இந்த நாட்டில் எந்த விவசாயிக்கும் இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் மார்ச் 31, 2021 கணக்கின்படி ஏறக்குறைய 4,52,777 இலவச மின்சாரம் கேட்டு அப்ளிகேஷன் பெண்டிங்ல கடந்துச்சு. திமுக அரசு வந்த பிறகு அதை ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணி டார்கெட் வச்சு 50,000, 1 லட்சம், 2 லட்சம்னு டார்கெட் வச்சு ஏறக்குறைய 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பை உறுதி செய்தது திமுக அரசு. அப்போ
நீரை ஒழுங்கா கொண்டு போய் சேர்த்திருக்கோம், இடுபொருட்களை ஒழுங்கா கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம், ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறோம், அதே போல பயிர் காப்பீட்டை முறையாக செய்திருக்கிறோம், இலவச மின் இணைப்பை உறுதி செய்திருக்கிறோம். இந்த 5 முக்கியமான திட்டங்களின் அடிப்படையில தான் விவசாயிக்கு விவசாயம் பண்ணுவதற்கான நம்பிக்கையும் ஊக்கமும் வந்து இன்னைக்கு பாசன பரப்பும் வேளாண்மை பரப்பும் சாகுபடி பரப்பும் ஒட்டுமொத்த கொள்முதலும் அதிகமாகி இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய மகத்தான சாதனைகள்ல ஒண்ணு. அடுத்தது இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை அதிமுகவிலிருந்தும் பாஜகவிலிருந்தும் வைக்கிறாங்க. இந்த பருவத்துல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குறுவை பருவத்துல டெல்டா விவசாயிகளுடைய நெல்லை ஒழுங்காக கொள்முதல் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, போன ஆண்டு அதிமுக ஆட்சி கூட விட்டுரும், போன ஆண்டு இதே குறுவை பருவத்துல கொள்முதல் செய்யப்பட்ட மொத்த நெல்லினுடைய அளவு 4.83 லட்சம் மெட்ரிக் டன். ஆனா இந்த ஆண்டு அதே குறுவை பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட மொத்த நெல்லினுடைய அளவு 14.11 லட்சம் மெட்ரிக் டன். ஏறக்குறைய 10 லட்சம் மெட்ரிக் டன் போன ஆண்டை விட, அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக இந்த ஆண்டு கொள்முதல் செய்திருக்கிறோம். எப்படி கலைஞர் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாடு 11.19% வளர்ச்சிங்கிற அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரு பெஞ்ச்மார்க் growth, அன்அச்சீவபிள் அண்ட் அன்இமேஜினபிள் growth அட்டைன் பண்ணியிருக்கோ, அதே போல குறுவை காலத்தில் நெல் கொள்முதலில் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே பிரம்மாண்டமான கொள்முதல், அதிகப்படியான கொள்முதலை இந்த அரசு இந்த வருடம் உறுதி செய்திருக்கிறது. இந்த மகத்தான சாதனையை திமுக செய்திருக்கிறது. அதை மடைமாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும், திமுகவுக்கு எதிராக அவதூறு பரப்ப வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தினால் இவர்கள் இதை வைத்து அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, எப்படி இவ்வளவு நம்மளால கொள்முதல் செய்ய முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உதாரணத்துக்கு, எப்போதுமே இந்த குறுவை பருவத்தில் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், இந்த டிபிசிங்கிறது ஒரு நிலையான அமைப்பு கிடையாது. இப்போ ரேஷன் கடை இருக்கிற மாதிரி ஒரு நிலையான கடை கிடையாது. அது ஒவ்வொரு அறுவடை பருவத்துக்கும் தொடப்போம். உதாரணத்துக்கு இப்போ அக்டோபரில் தொடப்போம், அடுத்தது ஜனவரியில் திறப்போம், ஜனவரியில் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது 3வது பருவம் விளைவிச்சோம்னா அப்போ மே ஜூனில் திறப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்துக்கும் திறப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறுவை சாகுபடிக்கான டிபிசி அக்டோபர் 1ஆம் தேதி தான் வழக்கமாக திறக்கப்படும். ஆனா நம்ம அரசு வந்த பிறகு முன்கூட்டியே, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியே, ஒரு மாதம் முன்கூட்டியே அந்த கொள்முதல் நிலையங்களை திறந்தது. ஒண்ணு. ரெண்டாவது, மாலை 6 மணி வரைக்கும் தான் கொள்முதல் நடக்கும். திமுக அரசு வந்த பிறகு அதை 8 மணி வரைக்கும் கொள்முதல் செய்யணும்னு உயர்த்தியது. மூணாவது, அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு டிபிசில 800 மூட்டை தான் நெல்லு பிடிப்பாங்க. திமுக அரசு வந்த பிறகு அதை 1000 மூட்டையிலிருந்து 1200 மூட்டையாக உயர்த்தி காட்டியது. நாலாவது, சராசரியா டெல்டால குறுவை பருவத்தில் 1000 டிபிசி தான் ஓபன் பண்ணுவாங்க, டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர். ஆனால் இந்த ஆண்டு 1932 டிபிசி ஓபன் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 1000 டிபிசி அதிகமாக செய்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மாதம் முன்னாடியே திறந்தோம், ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் கூடுதலா திறந்தோம், 800 மூட்டைங்கிறத 1000லிருந்து 1200 மூட்டையை அதிகப்படுத்தணும். விடுமுறை காலம், ஞாயிற்றுக்கிழமை, தீபாவளி கூட கொள்முதல் செய்யணும்னு உத்தரவு போட்டோம். நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் 1000லிருந்து 2000 உயர்த்தணும். எல்லாம் சேர்ந்து தான் 4 லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர்மெண்ட்டை இன்னைக்கு 14 லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர்மெண்ட்டை அதிகப்படுத்தி இருக்கிறது. இந்த மகத்தான சாதனை திமுக செய்ததை பொறுக்க முடியாமல் வயிற்றெரிச்சலில் கதறுவது போல எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அதிமுகவும் பிஜேபியும் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் உரிய பதிலடியை மக்கள் கொடுப்பார்கள்.